சந்தோஷமா இருப்பாங்க எல்லாருமே, அது யாரா இருந்தாலும் சரி. மகிழ்ச்சியா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அன்பே ஆருயிரே அப்படின்லாம் பேசிட்டு இருக்கலாம். என் ஃப்ரெண்டு நீ, உன்னை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? என் கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் தாய் தகப்பன், கேட்க முடியாத கவிதைகளை. ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சிட்டோம்னா, ஒரு சின்ன கோளாறு செஞ்சிட்டோம், ஒரு சின்ன பாவம் செஞ்சிட்டோம், ஏதாவது குடும்பத்துல ஒரு குழப்பம் வந்துருது, ஏதாவது ஒன்று இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இது அத்தனையும் அப்படியே திரும்பி உன்னாலதான் வாழ்க்கை போச்சு, உன்னாலதான் குடும்பம் போச்சு, உன்னாலதான் நாசமா போச்சு, உன்னாலதான் உருப்படி இல்லாம போச்சுன்னு சொல்லி தாவீதை கல்லெறிஞ்சது போல வார்த்தையால கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. சில பேர் கல்லெறிஞ்சு கொல்லுவாங்க, சில பேர் விச வச்சு என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. இதுதான் உலகம். இதை நம்ம தெளிவா மனதில் வைத்துக் கொள்ளணும். தாவீதும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதுதான் அப்படிப்பட்ட வீரனையே இப்படி எதுக்குறாங்கன்னா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். தவறான பாதையிலே போகும் பொழுது சில குடும்பங்கள்ல ஏற்படுகிற பிரச்சனைகள்னால இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புதுன்னா தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் உலகம். நான் பண்ணின தவறுனால இப்படிதான் வருவாங்க. நான் நல்ல காரியம் பண்ணிட்டேன், நான் சம்பாரிச்சு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆறுதல் சொல்ல, என் கையை பிடிக்க, எனக்கு தேவையான காரியங்களை செய்ய பேசுறதுக்கு 1000 பேர் என் பக்கத்துல நிற்பான். ஆனா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு பாவம் பண்ணிட்டேன், வியாபாரத்துல ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா தூரம் போய் நின்றுட்டு என்னை கல்லெறியணும், என்னை அவமான சொற்களால கல்லெறியணும் அப்படின்னு சொல்லி கல்லெறிய தான் என்ன பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நாம் தேவனை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியத்துல இந்த மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், உதவி பண்ணணும்னு சொல்லி போய் கடைசியில் அது ஒரு குழப்பமாய் அதில் இழந்து போச்சுன்னா உடனே நாம் தனிமைப்படுத்தப்படுகிறோம், உடனே நாம் புறந்தள்ளப்படுகிறோம். சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா.